ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செறிச்செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். திருப்பாவையில் ஆண்டாள் முதல் 5 பாசுரங்களினாலே இந்த பாவை நோன்புக்கு செய்ய வேண்டியவற்றை நமக்கு தெரிவித்தாள். அடுத்த 5 பாசுரங்கள், அதாவது புள்ளும் சிலம்பினகான் என்கின்ற பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து நோற்றுச் சுவர்க்கம் பாசுரம் வரியிலே இந்த பாவை நோன்புக்கு புதிதாக இருக்கக்கூடியவர்களை எழுப்பிக் கொண்டு எம்பெருமானை அனுபவிப்பதற்காக ஒரு எண்ணம். அதன்படி 5 பெண்களை எழுப்பி அழைத்து கொண்டு வருகிறாள். இப்போ இந்த பாசுரத்திலேருந்து அடுத்த 5 பாசுரங்கள் வரியில் இந்த பக்திக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர்களை எழுப்புவதாக பூர்வாச்சாரியர்களுடைய கருத்து. அந்த வகையிலே கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து இந்த பாசுரத்திலே அனுஷ்டானம் செய்பவர்களை பற்றியதான இது அற்புதமான ஒரு பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து துல்யசீலவயோவிருத்தாம் துல்யாபிஜனலக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகி தம்சேயமசே அசிதேக்ஷணா அப்படின்றதாக ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்திலே சீதையை கொண்டாடுகிறார். முதல்ல இப்போ சீதையை பார்க்கச்சே எப்பேற்பட்டதான ஒரு அழகு அவளுக்கு, சீதைக்கு. சீலம், விருத்தம், வயது, குலம், ராஜலக்ஷணம் இவளல்லவோ சுவாமிக்கு பொருத்தமானதான ஒரு தேவிகளாக இருக்கக்கூடியவள். இவளை பிரிந்து எப்படி பெருமாள் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டாராம் மனசில். அதுதான் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுபோல கிருஷ்ணனிடத்திலே அதீதமான பக்தியை வைத்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பெண்ணை பற்றியதான ஒரு பாசுரம் இங்கு. எல்லா விதத்திலேயும் அவள் கிருஷ்ணனுக்கு பொருத்தமானவள். 2 பேர் இருக்கா அப்படின்னாக்க தசவிவாக பொருத்தம்னு பொதுவாக சொல்கிறது. 10 பொருத்தங்கள் திருமணத்திற்கு முக்கியன்றதாக சொல்கிறா இல்லையா? அந்த மாதிரி அது இருந்தால் தான் எல்லாம் சரியாக இருக்குன்றது உலக வழக்கம். அது இல்லாதே இருக்குது, இது வேற. ஆனாலும் கூட பொதுவாக எல்லாரும் பார்ப்பது ஒரு 10 விதமான லட்சணங்கள் 2 பேருக்கும் பொருந்தி இருக்கின்றனவான்னு பார்க்குறோம். அந்த மாதிரி சீதா பிராட்டிக்கும் ராமனுக்கும் அவ்வளவு பொருத்தம் இருக்குது என்பதை அங்கே சொல்கிற. அதுபோல கிருஷ்ணனிடத்திலே எல்லா விதமான பக்தியையும் பண்ணுவதற்கான லட்சணங்களை கொண்டதான ஒரு பெண்ணை பற்றி இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கின்றாள். அது எப்படி தெரிவிக்கிறான்னா, கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து கிருஷ்ணனுடைய ஸ்பரிசத்தினாலே, அதாவது இந்த மோட்சம்னு சொல்கிறோம் பாருங்க, முதல்ல சொன்னோம் பரம்னு, வைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னா, தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு, சதா சர்வ காலமும் எம்பெருமானை பஷ்யந்தி சூரையா அப்படின்னு. இவாள்லாம் யாருன்னாக்கா இந்த நித்திய சூரிகள்லாம் இருக்கா பாருங்க, எப்போ பார்த்தாலும் பெருமாளை பார்த்துட்டே இருக்காளாம். அதனால் அவளுக்கு என்ன ஏற்படுறதுன்னு கேட்டாக்க, இளமை அப்படியே லட்சணமாக இருக்கா. எல்லா விதமான லட்சணங்களும் பொருந்தி இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் அங்கே இருக்கிறார்களாம். அதுபோல் ஸ்ரீவைகுண்டம் தானே திருவாய்ப்பாடியம். அதனால் இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற இந்த பெண் எப்படி இருக்கான்னா, யார் இந்த பெண்ணுன்னு சொல்கிறா இல்லையா, சொல்ல போகிறா. அதுக்கு கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, எம்பெருமானாகிய கிருஷ்ணனுடைய அந்த ஸ்பரிசத்தினாலே திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுகளுக்கெல்லாம் கிழத்தன்மையே வரலையாம். சாதாரண அந்த மாதிரி இருக்காது இல்லையா? மாடுகள்லாம் பார்க்குறோம் நம்ம, கொஞ்ச நாள் நல்லா புஷ்டியாக இருக்கும், ஒரு கன்று போடும், கன்று போட்ட உடனே பால்கள் கொடுத்துட்டு அதை நல்லா பார்த்துட்டோன்னு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா அதுக்கு வயசாகி போயிடும், அப்புறம் மடியெல்லாம் வற்றி போயிடும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா விற்று விட்றா, மாடுகளெல்லாம், பசு மாடுகளெல்லாம் விற்று போடுறா. அந்த மாதிரி இல்லையா இங்கே. இங்கே என்னென்னா, சதா சர்வ காலமும் கிருஷ்ணன் திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தின்ற திவத்திலும், திவம்னு கேட்டாக்கா ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்தில் கூட பெருமாளுக்கு என்னடா எதுலடா விருப்பம் அப்படின்னு கேட்டால், இந்த பசுக்களை மேய்க்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் பெருமாளுக்கு அவ்வளோ இஷ்டமா. அதுபோல் இங்கே திருவாய்ப்பாடியில் பெருமாளுக்கு அந்த பெருமாளுடைய ஸ்பரிசத்தினாலே, கிருஷ்ண பகவானுடைய ஸ்பரிசத்தினாலே இந்த பசுக்கள்லாம் எப்படி இருக்கா, பசுவோ பசுவோடைய கன்றுகளோ எல்லாம் எப்படி இருக்குன்னா இளமையாக இருக்குதான். இப்போ பார்த்தாலும் எல்லாரும் அதுதானே விரும்புவான். வயசாக எவனாவது விரும்புவானா லோகத்தில்? இளமையாக இருக்கிறது தானே விரும்புவான். அந்த மாதிரி இந்த பசுக்கள் இளமையாக இருக்குது. கற்று கறவை, கறவை பசுக்கள் அப்படிங்கிற. கற்று அப்படின்னாக்க மூப்பு இல்லாத அப்படின்னு அர்த்தம். மூப்பு இல்லாத கறவைகளுடன், கன்றுகளுடன் கூடியதான பசுக்கள் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போல்லாம் கன்றுக்குட்டி செத்து போயிடுத்துன்னா என்ன பண்ணுறான்னாக்க, பால் கறக்கிறதுக்கோசரம் அதை வைக்கோல் கட்டி இந்த பசுவை ஏமாற்றி பால் கறக்கிறான். அதெல்லாம் பண்ணக்கூடாது, பாப்பம் அது. ஆனால் இங்கே அதுக்கு பிரசக்தியே இல்லை, அதுக்கு வழியே இல்லை இங்கே. ஏன்னா எல்லாம் கன்றுகளோடு இருக்கக்கூடியதான பசுக்கள். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னார்,
கிருஷ்ணனே கன்றாக மாறிவிடுறான் கன்றுகள் இல்லாத பசுக்களுக்கு. சரி, பசுக்கள் இல்லாத கன்றுகளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க கிருஷ்ணனே பசுவாக மாறி போடுறார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் இந்த திருவாய்ப்பாடி. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, இதுதான் அனுஷ்டானம். என்ன அப்படின்னா வர்ணாசிரம தர்மம்னு சொல்கிறோம் நம்ம. வர்ணாசிரம தர்மம்னா அவாவா எதேதோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கா, அது கிடையாது. வர்ணாசிரம தர்மம்னா அவனவன் செய்ய வேண்டியதான அனுஷ்டானம் தான் வர்ணாசிரம தர்மம். அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கணக்காளராக இருக்கேன் அப்படின்னாக்க, ஒரு ஏதோ ஒரு அலுவலகத்தில் வந்து கணக்காளராக இருக்கேன்னாக்க அதை நான் ஒழுங்காக பண்ணணும் இல்லையா? ஒழுங்காக செய்ய வேண்டியது தான், என்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறது தான். அதுதான் கர்ம அனுஷ்டானம்னு பேர். அதை நம்ம எதோலாம் நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. அந்த மாதிரி இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற இந்த ஆயர்களுக்கு எதிராக கர்ம அனுஷ்டானம்னு கேட்டாக்க அங்கே இருக்கிற பசுக்களில் இருக்கிற பாலை கறக்கிறது தான். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் அப்படிங்கிறார் அடுத்த அடியில். அங்கே என்னடா இருந்துன்னா பசுக்களோட பாலை கறக்கிறதுனால இவாளுக்கு வீரம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, செற்றார் திரளழிய, இவாளிடத்தில் யாராவது தீங்கு விளைவிக்க வந்தார்களானால் அவர்களை எல்லாம் சென்று செரு செய்யும். அவர்களிடத்திற்கு சென்று அவர்களை வெற்றி கொள்வது அப்படிங்கிறதையும். ஏன்னா நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்துருக்கோம், கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு சொன்னோம். கூர்வேல் வேல்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பிரயோஜனத்தை ஈட்டு கர்மாவை செய்யும் தோஷமில்லாத கோபாலர்களுடைய குலத்தில் தோன்றிய பெண்ணே பொற்கொடியே அப்படி அங்கே சொன்னார் பாருங்க சுவாமி தேசிகன். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் அப்படிங்கிற கோதாஸ்துதியில் சொல்லச்சு. இந்த விஷ்ணு சித்தருடைய அந்த நந்தவனத்திலே ஒரு கற்பக கொடியாக அவதரித்தவள் ஆண்டாள் அப்படின்றத சொல்கிறார் பாருங்க. அதுபோல் கோவலர்த்தம் பொற்கொடியே, கல்பவல்லி அங்கே கற்பக கொடி, இங்கே பொற்கொடிங்கிற. பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் அப்படிங்கிற அவயவ சோபையை உடையவள், சாமுத்திரிகா லட்சணம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதான இந்த பெண் இல்லையா? கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய். வரவாண்டாமா நீ, உனக்கோசரம் நாங்கள்லாம் வந்து இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோமே. அந்த பாசுரத்தில் சொல்கிறா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, எல்லா தோழிகளும் நாங்கள் இங்கே புடைசூழ வந்திருக்கோமே, நின் முற்றம் புகுந்து அப்படிங்கிற. இந்த முற்றம் இருக்குது பாருங்க, இது எப்பேற்பட்டதான முற்றம் அப்படின்னா, கிருஷ்ணன் வந்து அடிக்கடி விளையாடக்கூடியதான முற்றம். முத்தம்னு சொல்கிற பாருங்க, மீத்தம் முத்தம்னு சொல்கிற பாருங்க, அதுதான் முற்றம்னு செந்தமிழில் சொல்கிறேன். கிருஷ்ணன் வந்து இருக்கக்கூடியதான அந்த முற்றம். அதனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, வாஜகதவை சாத்திவிட்டு பெருமாளோட நீ அங்கே விளையாடின்னு இருக்கியோ என்னமோ தெரியல எனக்கு. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே பக்தியை பற்றி புதுசாக பாடம் எடுக்க வேண்டியவா இல்லை. இவாள்லாம் வந்து இன்ஃபேண்ட் கிடையாது. அவளில் தான் முதல் 5 பேர் தான் இன்ஃபேண்ட். இவாள்லாம் பக்தியை பற்றி நன்றாக தெரிஞ்சவர்கள். அப்போது அந்த முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட, நாங்கள்லாம் வந்து எம்பெருமான எந்த முற்றத்திலே நீ கண்ணபிரானோடு சம்சர்க்கம் செய்து கொண்டு விளையாடினாயோ அந்த இடத்திற்கு நாங்கள் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. முகில் வண்ணன் அப்படின்னு சொன்னாக்க அந்த நீருண்ட மேகம் போன்ற கருத்த திருமேனியை உடையவனான கண்ணன் முகில் வண்ணன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அங்கே சொல்கிற வங்கமா முன்னீர் வரி நிறப்பெரிய வாழரவினனை மேவி சங்கமாறு அங்கை தட மலர் உந்தி சாமமாமேனி, சாமளமேனியானான பெருமாள் அப்படின்னாக்க மேகங்கள்லாம், அந்த நீருண்ட மேகங்கள்லாம் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையில் இருக்கும். அப்படிப்பட்டதான மேகத்தை ஒத்ததான திருமேனியை உடைய முகில் வண்ணன். அதனால் முகில் வண்ணன் பேர் பாருங்க, காரண பெயர். எம்பெருமானுக்கு எல்லா பேருமே வந்து இதுக்கு முன்னால் பார்த்த நாமாக்கள்லாம் கூட எம்பெருமானுக்கு காரணத்தினாலே அறுதியிட்டு வந்த பெயர்கள். முகில் வண்ணன் பேர் பாட, அவனுடைய பெயரை பாடுவதற்காக அப்படின்னா அவனுடைய பக்தியிலே அவனுடைய அனுபவத்திலே திளைப்பதற்காக வந்து நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். சித்ராதே பேசாதே, என்ன சித்ராதே பேசாதே, ஒன்றும் உன்னுடைய இடத்துலேருந்து ஒன்றுமே காணுமே, நீ பாட்டுக்கு வாய்மூட்டு படுத்துட்டு பேசாதே. நாங்கள் இவ்வளோ பேசின்னு இருக்கோம், வெளியிலேருந்து இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம், நீ வந்து பேசாதே உள்ள படுத்துட்டு இருக்கலாமா? நீ எற்று குரங்கும் பொருள், நீ தூங்கிட்டு இருக்கியே, இந்த தூக்கத்தினுடைய பொருள் என்ன? எதுக்கு போய் தூங்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னால் தான் வந்து கும்பகர்ணா, இதுக்கு முன்னால் இருந்தவளை ஆட்சின் வரத்துக்குள்ள நாங்கள் பட்ட பாடு போராத பாடாக இருந்தது. கும்பகர்ணனுடைய தூக்கத்தில் பாதி அவளை கொடுத்துட்டு போயிட்டான். அவளை கூட்டு எழுப்பின்னு வந்தோம்னாக்க அவள்லாம் சின்னவா, சரி பரவாயில்ல, நீ விஷயம் தெரிஞ்சவளாச்சே அப்படிங்கிற. நீ விஷயம் தெரிஞ்சவளாச்சே, நீயே இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருக்கலாமா? சித்ராதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்று குரங்கும் பொருள், நீ இத்தனை நேரம் தூங்கின்னு இருக்கியே இதனுடைய பொருள் என்னன்றத எங்ககிட்ட சொல்லணுமே. சொல்லாத நீ பாட்டுக்கு தூங்கின்னு இருக்கியே, தூங்கலாமா? எழுந்து வான்னு சொல்கிறான். இந்த பாசுரத்தில் என்னன்னாக்க அனுஷ்டானம் செய்வது அப்படிங்கிறது முக்கியம். அதாவது ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை சாஸ்திரங்கள் இதை நீ பண்ணியே ஆனோம்னு விதிக்கிறது. அப்போது அந்த விஷயத்தை வந்து அவன் பண்ணாமல் போனானாக்கா என்ன ஆகுதுன்னு கேட்டால் கர்மங்களை விடுபவனாக அவன் ஆகிறான்.
கர்மங்கள் விடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டோம்னாக்க பகவானால் இந்த காரியம் இவன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்மாவை அவனவன் செய்யணும். செய்யலைன்னா பெருமாள் என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் எல்லாம் என்னால் சொல்லப்பட்ட கர்மங்களை எவன் அவன் விடுகிறானோ அவன் எனக்கு துரோகிங்கிறார் பெருமாள் பகவான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த கர்மங்கள் நமக்கு என்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அதை நம் கையால் நாம் இன்றே செய்ய வேண்டும், விடாது செய்ய வேண்டும் என்பதை இந்த கற்றுக்கரவை பாசுரத்தின் மூலமாக உணர்த்த ஆண்டாள் இந்த பாசுரத்தை சொன்னாள். உடனே உள்ளிருந்தவளுக்கு ஐயோ நாம் இது சொன்ன வாஸ்துவம் தான், அதனால் நாம் எழுந்து கிருஷ்ணானுபவத்துக்கு தயாராவோன்னு சொல்லிட்டு அவள் அந்த தன்னுடைய அறையிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து இந்த கோஷ்டியுடன் சேர்ந்து கொண்டாள் என்பது இந்த பாசுரத்துடைய அர்த்தம். எல்லோரும் இதை அனுபவிப்போமாக. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.